பயமாக இருக்குடா. என்ன பண்ணுறது? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஒரி பண்ணுற? ஃபஸ்ட் காஃபி குடி. சரி, படுத்து பிளான் என்ன? நமக்கு நைட் 2 மணிக்கு ட்ரெயின். அது வரைக்கும் வெளியே சேஃப் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? என் ரூமுக்கு போய் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளை தேடி அங்கே வந்துட்டா? ஏய், ரீசெண்டாக தான் ரூம் ஷிஃப்ட் பண்ணேன். உங்கள் அண்ணனுக்கு அந்த அட்ரஸ் தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, என் அண்ணன் பண்ண வேலைக்கு என் மேலே செம்ம கண்ணில் இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது விஜய். அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன். அன்னைக்கு பேசும்போது நீ தானே கூட இருந்த. என் ட்ரெஸ் எல்லாம் அங்கே தாண்டி இருக்கு. பாரு, அவங்க இருந்தால் நான் வரமாட்டேன், அவ்வளோதான். என்ன மச்சான், வெட்டி விட்டியா? உன்னதாண்டா, வெட்டி விட்டியா இல்லையா? சின்சியர் லவ் அப்படிதான் இருக்கும். தட்டி விடு மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. புரியுது, சோகமாக இருக்க, சரக்கு வாங்கிட்டு வரணும் அதானே? ஆமாடா, ஆனால் நம்ம ஆவடியில் இருக்கிறது வேணாம். அன்னைக்கு வேலைச்சேரில். புரிஞ்சுது. ரைட், நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ண, அப்படியே இந்த ஜிபே மட்டும் அனுப்பி விட்ரு. சரி. டே மச்சான், இந்த சக்தியை அவனை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ ஃப்ரீயாக விட்றா. சரிடா மச்சான். என்ன வரதுக்கு எப்படியும் ஒரு 10-10 ஆயிரும்ல? ஆமாம் மச்சான், அதுவும் இந்த சென்னை டிராஃபிக் இருக்கு பாரு. சரி, அப்போ சரி, பை. அதுவும் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. வா, நம்ம போகலாம். ஏய், அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு போகிற? அதை விட டேஞ்சரான விஷயம் ஒன்று இருக்குது. இங்கே சிசிடிவி இல்லைன்னு மட்டும் நினைக்காத. இங்கே ஒரு பாட்டி இருக்கு. சிசிடிவிக்காச்சும் 5 வருஷம் தான் வாரண்டி. ஆனால் அந்த பாட்டிக்கு எப்போ வாரண்டி முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கும். அவ்வளோ ஏன், அவங்களுக்கு தெரியாமல் மரத்துலேருந்து ஒரு இலை கூட விழாது. ஏண்டி, உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த மங்கள வீட்டுக்கு ஒருத்தன் அடிக்கடி வந்துட்டு போறான்டி. அவன் ஒல்லியால இருந்தான். நீ வந்தது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஊரில் இருக்க ஹவுஸ் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துரும். அப்புறம் என்ன, வேலையிலேருந்து அமிச்ச மாதிரி இந்த வீட்டிலேருந்து வெளில போக வேண்டியதான். ஏய், இதெல்லாம் அவனுங்க குடிச்சது. உடனே என்கிட்ட சண்டைக்கு வராத. சரி, டைம் ஆகுது, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. விஜய், இந்த ரூம் ஏன் லாக்கில் இருக்கு? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹவுஸ் ஓனர் திங்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. அதனால தான் இந்த வீட்டை பாதி ரெண்டு கொடுத்துருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நான் அழகா இருக்கனா இல்லை இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கனா? ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இந்த சுடிதார், அந்த பொட்டு, ஹோம்லி லுக், அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்கானோ. உன்னை நான் எப்போவுமே இப்படி ஒரு தேவதையாக பார்க்கணும். ஐ லவ் யூ. ஹலோ, பழசெல்லாம் நினச்சி பார்த்தது போதும், இப்போ கிளம்பலாமா? என்னமோ ஒன்று குறையுதே. ஒரு நிமிஷம்.
இப்போதான் க்யூட்டாக இருக்க. ம் சரி சரி பேசிட்டே இருக்காத, போய் சீக்கிரம் ரெடி ஆகு. நான் ட்ரெஸ் எடுக்க தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? சிப்ப போ போ, டைம் ஆகுது போ. டேய் ஏன்டா ஐயோ, என்ன பார்த்த உடனே இந்த கிழவி என்ன இங்க? ஏய் இப்போ எது கதவை லாக் பண்ண? ஏய், வெளியே அந்த ராட்சசி இருக்கு. நடக்குதுங்க இப்போ என்ன பண்றது? கதவை திறடா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் இருக்கும். இருங்கடா இருங்க. உங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஹவுஸ் ஓனருக்கு இப்போ போய் ஃபோன் பண்ணு. பாத்தியா கிளவி வாசல்லே நிக்குது. டேய் கிழவி நீங்க எங்கடா போய் பொறுக்கிட்டு வரீங்க? என்னடா முழிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆ ஒரு பொண்ணை கூட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கோம். சீட்டு விளையாட கை பத்தல வரியா? திமிரு பத்தி அதுக்கு வாடா. இதான் போச்சு இந்த மாதிரி போச்சு. ஐயோ, வீடு விடாதன்னு சொன்னேன். கேட்டாராண்டா ஹவுஸ் வெளியே அரவிந்த் சக்தி வந்துட்டாங்க. இருங்கடா இருங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்றேன். இதுதான் அப்பவே சொன்னேன் நான் இங்க வர மாட்டேன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. போய் ஹவுஸ் ஏதோ ஒரு கொஞ்சம் பொண்ணை பொறுமையா கூட்டு வந்து வச்சுக்கிட்டு சீக்கிரம் இங்க கூத்தடி, போயிடலாம். நல்லா தெரியுது. சொல்லிக்க பாப்பா. பட் அவன் சும்மா விளையாடுறான் அவங்ககிட்ட. அம்மா அவங்க மட்டும் என்கிட்ட வந்து ஏதாவது பேசினாங்க, அப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோ. கூட ஒரு பொண்ணையும் தான் இறக்கியிருக்கோம். என்ன பண்ண போற இப்ப? பண்றது அதை விட்றா வாடா. விஜய் கதவு தரடா. இத பண்ணு. விஜய் யாரா இவன்? டேய் விஜய், டேய் கதவை திறடா. ஏதாச்சும் பண்றா. Open the door பாட்டி. You go. என்ன த்ரோ பண்ணி தொலைங்க. பா கதவை திறடா டேய். டேய் டேய் இவ்வளவு தானே வெயிட் பண்றது? ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுடா, சீக்கிரம். ஏய் சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடு. எப்படியா போய் சமாளிச்சிடுறேன். அங்க என்னடா போய் தேடிட்டு இருக்க? இந்த இருக்க ஊருக்கா? இது நம்மளோட எத்தனாவது மீட்டிங் விஜய்? ஒரு 4th 5th இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? உன்னை பற்றி நினைக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையே. ஏய் சரி சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருக்க. என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சு பேசுவ. மோரோவர் ரொம்ப ஹோம்லிகள். அப்ப நான் மாடர்ன் இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படிலானோ இப்போ மாடர்ன்ற பேரில் எல்லாரும் இந்த டிஷர்ட் ஷார்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ்னு ரொம்ப ஓப்பனப்பாக இருக்காங்க. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. இங்க பாரு விஜய், முதல்ல இந்த மைண்ட் செட்டே தப்பு. ட்ரெஸ்ஸிங்ன்றது ஒருத்தவங்களோட விருப்பம் அண்ட் கம்ஃபர்டபிலிட்டி. உனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பிடிக்காதுன்னு வேணா சொல்லு. அதை விட்டு அவங்க ஓப்பனப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? மாடர்ன் ட்ரெஸ்க்குன்னு ஒரு அளவு இருக்குது. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போட்டால் அது தப்பு தான். அண்ட் உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்காதுன்னு? அது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தான் சொன்னேன். சும்மா எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதானோ? உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறத மட்டும் கேளு. என்னடா நடக்குதுங்க? சொல்லு. எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கே இப்போ பயமாக இருக்குடா. பின்ன என்னடா, நான் எப்படி அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தேன்? நம்ம ஏன் இன்னும் ஊருக்கு போகல? நான் உன்னை பார்க்க வந்தப்போ எதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. படிக்கட்டில் சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வந்து நின்னோம். கடைசியாக இன்னும் 5 நாளில் நீயே என்னை கொண்டுருவேன்னு சொல்கிற. நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? என்னடா சொல்கிற? என் உடம்புல சில்க் சுமிதாவோட ஆவியா? டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நீ எதுக்கும் பயப்படாதானோ? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கும்போது தானே இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. உன்னை ஹர்ட் பண்ணுன்னு சொல்லடா. எனக்கு உன் கூட சந்தோஷமாக வாழணும். அதுக்காக தான் எங்கள் அம்மா அப்பா கூட வேண்டான்னு சொல்லி நான் உன் கூட வந்தேன். எப்படியாச்சும் அந்த ஆவி கேட்குறத பண்ணி என்னை இதுலேருந்து காப்பாற்று விஜய். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை இங்கேருந்து
காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. சொல்லுப்பா. அந்த ஓடுகாலியை பிடிச்சிட்டியா? இல்லப்பா, உள்ளதான் இருக்கானுங்க, கதவை திறக்க மாட்டானுங்க. நீலாம் ஒரு ஆம்பளையாடா? கதவை உடைச்சு உள்ள போகணும்டா. நம்ம ஜாதி மனத்தை ஒரேடியா இழுத்துட்டு போயிட்டா என் கையாலே அவளை கொல்லணும்டா. சிரிக்குமாவா? முடிச்சுட்டு கால் பண்றேன்ப்பா. கதவை திறங்கடா. இவனடா பிக்ஸோ மாதிரி தூக்கிட்டு வரான். ஏதாவது பண்றான் அப்படின்னு நின்னுட்டு. இவன் கூட தானே ஓடி வந்த. போன இருக்கட்டும். மலமாடு போய் நிக்காம ஏதாவது பண்றா. நம்ம விஜய் அடிக்கிறான்டா. ஏதாவது பண்றா. கத்தி. டேய் என்னடா கத்தி பத்தற பின்னாடி போற? டேய் என் ஃப்ரெண்டை விடுறா. டேய் என்ன? ஒன்றும் இல்லைண்ணா. போ ஒன்றும் இல்லையா? போ. போயிட்டேன். என் தங்கச்சியை கேக்குதா? அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா விஜய் விட்டுருங்கண்ணா. நாங்கள் எங்கேயோ போய் சந்தோஷமா இருந்துக்கிறோண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என்னாச்சுமா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஏமா அழுவுற? அண்ணன் என்ன பண்ண போறேன்? ப்ரோ பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். வாங்க. சாரி ப்ரோ, அனுவோட அப்பானால தான் அவளை கூட்டிகிட்டு வரமா சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அட விடுங்க ப்ரோ, இதில் என்ன இருக்கு? அனு, நீ விஜய் கூட இருந்தால் சந்தோஷமா இருப்பியா? சொல்லுமா. ஆமாண்ணா, நான் விஜய் கூட இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, சூப்பர். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் கூட பயன்ட்டேண்ணா. என்னதான் ஆளு பெருசா இருந்தாலும் குழந்தை மனசுடா. என்னடா அனு, இதுக்கு போய் கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் செத்தீங்கடா. என் தங்கச்சி கேக்குதா? என்னாச்சு? தனியா நிக்குதோ? நீ சொன்ன எல்லாமே நான் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வைரல் ஆகுமா ஆகாதான்னு கூட எனக்கு தெரியல. வைரல் ஆகலைன்னா என்ன பண்ண போறேன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு அனு வேணும். அவதான் என் உலகமே. ஒரே ஒரு நிமிஷம் அணுகிட்ட பேச முடியுமா? நாங்கள் லவ் பண்ணுற டைமில் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அந்த சண்டை 2 நிமிஷம் கூட தாங்கினது கிடையாது. ஆனால் இப்போ அவன் முன்னாடி போய் பேச முடியலன்னு நினைக்கும் போது அனு எனக்கு வேணும்னு ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். அனு, சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ணும்போது இது பண்ணாத அது பண்ணாத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி கூட உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டதே இல்லை, நினைச்சதும் இல்லை. ஆனால் இனிமே அப்படி கிடையாது. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி உன் கூட நான் இருப்பேன்.
என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க? மச்சான் அது நீ கீழே வா, நான் அங்கே வச்சு சொல்லிக்கிறேன்.